என்னடா காலை தொட்டு கும்பிட்டா வயிற்று தொட்டு கும்பிட்டு தப்பு இல்ல. ஐயா பரமகரங்களே பாடுக மாட்டேன் மகனை நீ. ஐயா பரமகரங்களே வணக்கங்க. தெரியுங்கடா பாரு பணக்காரன் எப்படி விழலாம் பாரு. அது பணி அவ்வளோ பணம் பரமேசா சர்வேசா காலகண்டா ஏமா நீ கட்டி புடிச்சு கூட உருளு நான் ஒண்ணு எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்டா உனக்கு என்ன கஷ்டம்? இல்ல எனக்கு கஷ்டமே இல்லை ஈஸி தாங்க எனக்கு. டேய் அப்ப பரம கடவுள் பெண்கள் வணங்க கூடாதா? ஏன்டா சொல்ற நீ? ஏன்டா பெண்கள் அவர் யாரு அவரு? திருநாமலை எடுத்துக்கோ. கைலாயமே கோயிலாக இருக்கக்கூடிய பரமமூர்த்தி. ஆமா அவர் பாதத்தை ஒரு பம்பளை தின்னு கும்பலாமா? எம்பெருமான் அம்மா திருவண்ணாமலை வந்து பாரு மலை சுத்திர வழியில அனைத்து சாமியாரும் ஜோடி ஜோடியாதான் உட்காந்து. ஐயோ ஒருத்தனும் ஒரு சாமியாரும் ரெண்டு கூட இருந்து போறான். ஒரு ஜோடி உட்கார பாடி போட்டு உட்கார நான் அதை பத்தி கேட்கல. இந்த நேரத்துக்கு சுத்தமா இருக்கிறியா? டேய் பரம கடவுளே ஏன் பெண்கள் வணங்க கூடாதுன்னு சொல்றேன். நான் சுத்தமா இருக்கிறேன். ஐயோ ஐயோ என்ன நான் அஞ்சா நாள் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கா? உன்னை எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஐயா நீ ஒழுவின கூட அதை விடு. எங்க போய் சோட்டு சொன்னாலும் ஏத்துக்கணும். ஏன்டா உங்களுக்கு அம்மா கஷ்டம்? அதை விடுப்பா. அப்பா ஐயா வெள்ளத்தால் அழியாது. உடுக்கை இருந்தவன் கை போடுவாங்க இடுக்கன் கலவை நட்பு. நட்புக்கு ஏன் நினைக்கிற இருக்கா? உலகத்துல நட்புக்கு இணை எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த நட்பின் சிகரமா விளங்கக்கூடிய எந்நாட்டுக்கு பொன்னான வடிவம் இந்த நிறைமதி கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அமுத பாதகமலத்திற்கும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அருமையன் மாதா பிதா குரு தெய்வம் தாய் தந்தை தமக்கே தமையின் போல் அமர்ந்திருக்கின்றார். இங்கு அமர்ந்திருக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அதை பார்த்தால் நல்லா விட்டு பாருப்பா. பாம்பு குட்டியா மாதிரி பட்டை போட்டி மாதிரி காய் வேசி நான் சங்கரன் சாட்டாரமூர்த்தி மத்திய அனைத்து ஜீவன்களுக்கும் அடியளக்க முடியாத பரம கடவுள். பாம்பர மக்களுக்கு எல்லாம் படி அழகானீங்க. ஆமா உங்க மேல ஒரு சந்தேகம். அடுத்த சம்பளம் தர மாட்டேன். யாருக்கு சம்பளம்? அப்படியா? ஐயா ஐயா கொடுங்க. எல்லாரும் எல்லாருப்பா உன் சம்பளத்தை சேர்த்து எடுத்து போயிடுறேன். அம்மா கூட அப்பனா இருக்க மாட்டேன் நீ. ஐயா நீ பரமகடன் என்ற ஆதியில வந்தவரா பாதியில வந்தரா இப்போ வந்தரா இனிமே வர போறவரா? என்னடா இது? ஒரு சந்தேகம். உலகத்துக்கு படி அளக்கும் பரமசிவம்
ஐயா ஆதியில வந்தவரு மரக்காசூரி கோபுர அளவு போட்டாரு. சரி. பாதியில வந்த பரம கடவுள மரக்காசூரி தலைவெட்டி போட்டாரு. சரி. மூணாவது வந்த பரம கடவுள எடைக்கு அடி கொடுத்தாரு. சரி. நாலாவது வர போற கடவுள் அள்ளி கொடு போறோம் கிள்ளி கொடு போறோம். ஒண்ணு புரியல. ஏன்னா ரேஷன் கடையில எடுத்துக்கோ ஒரு 1.5 கிலோ சர்க்கரைக்கு 150 கிராம் சர்க்கரை குறையுது. பருப்புல 1 கிலோ பருப்புல 250 கிராம் சர்க்கரை இது பருப்பு 150 கிராம் எடுக்க மாட்டேங்குது. 225 கிலோ அரிசியில 1.5 கிலோ அரிசி குறையுது. நான் தான் நாய் பண்ற வேலை. அது போய் அதுக்கிட்ட நீ போற சொல்லுங்க ஐயா. ரொம்ப கருத்தா பார்க்கிறாங்க. அப்பா ஐயா நாளுக்கு நாள் அளவு குறைகின்றது. அப்ப எந்த பரம கடவுள் அது நியாயமான விஷயம். அது யார் யார் என்ன விலையோ அந்த விதிவாச விலைக்கு தகுந்த மாதிரி அளவு குறையுது. அவன் தங்கச்செயலி போட்டுக்கிறான், அதுக்கு என்ன செய்யுது? என்ன பண்றது ஐயா? நான் போட்டு வருவேன். நீ நினைச்சா போடலாம். அதான் நேத்து நான் போட்டு வந்து சைனா நீங்க மாத்தி போட்டு வரேன்னா ஏன் நான் மாத்தி போட்டு வரேன்? ஒரு நாளைக்கு ஒண்ணு மாத்தி போட்டு வரேன்றாங்க. அங்க போட்டு வந்து அந்த சைனா காலம் இன்னைக்கு மாத்தி போட்டு வந்து இப்போ அப்ப நாளுக்கு நாள் அளவு குறையுது. பரம கடவுளே பல பரம கடவுள் இருக்கியா? நீ ஒரே அப்பா ஒரு வாரம் என்பது 7 நாள், ஒரு மாதம் என்பது 30 நாள், ஒரு வருடம் என்பது 35 நாள். ஆனால் ஒரு வருடம் என்பது 365 நாள். நியாயம்தான். ஒரு யுகம் என்பது அது தெரிஞ்ச நான் 2ஆம் டிகிரி போட்டு எம்பியா போயிட்டு இருப்பேன். அது எங்க வரேன் நானு? யுகம் என்பது 4 கிரேதா திரேதா துவாபர கலியுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 ஆண்டு. அது துவாபர யுகம். 8,64,000 8,64,000 ஆண்டு. திரேதா யுகம் 12,96,000 12,96,000 ஆண்டு. கிரேதா யுகம் 17,28,000 17,28,000 ஆண்டு. இந்த 4 யுகமும் ஒன்றாக கூட்டினால் அதற்கு பெயர் ஓர் சதுர் யுகம். அந்த சதுர்யுகம் 1000 கூடினால் அதற்கு பெயர் ஒரு மகா யுகம். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்பலாம் நம்ம எந்த நேரத்துல பிறகுறோம்? ஒரு சிட்டி நேரத்துல பிறந்து 50 வருஷமா 60 வருஷமா 100 வருஷமா 1000 அப்படியே சாவுறோம். எப்பதான் பிறகு நமக்கு தெரியல. அப்ப இந்த வாரம், இந்த மாதம், இந்த வருடம், இந்த 4 யுகம், அந்த மகா யுகம் இவ்வளவு காலம் கடந்தால் தேவர்களுக்கு ஒரு நாள். ஆமா, இவ்வளவு காலம் கிடந்தால் ஒரு நாள். அந்த ஒரு நாள் தினத்தில் 33 கோடி தேவர்கள், 42 ரிஷி கூட்டம், அஷ்டத்துக்கு நவநாத சித்தர்கள், யாவற்றமான பேர்களுக்கு இவ்வளவு காலம் கடந்தால், இவ்வளவு யுகம் கடந்து இவ்வளவு நாட்களை கழித்தால் இந்த சிவபெருமானை ஒரு சனம் தரிசிக்க ஒரு சிட்டிக்கு போடுற நேரம் அப்பதான் பார்க்க முடியுமா? அப்பதான் ஒரு சிட்டிக்கு போடுற என்னை பார்ப்பதற்கு நாள் கையிலாதான் இந்த சிவபெருமான ஒரு சிட்டி நேரத்துல பார்க்க முடியும். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் படியாளுக்கும் ஒரே பரம கடவுள் நான் ஒருவன். ஒரே ஆள் தான். காலை படியாளுக்கு போற இவர்தானா? அப்படியே கண்கட்டி தம்பி இந்த கும்பிடு போட்டல அடிச்சுக்க முடியாது. அந்த வயிறு கீழே படவே படாது. யாருக்கு? 2 பேரும் என்ன அழகா பண்ணிடுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் என்ன ஆச்சாரமா பண்ணிடுறான். ஆமா அப்பா ஆச்சரியமா பண்ணிடுமா? ஆமா அபுஷ்டு இவன் அபுஷ்டு. ஆமாங்க. ஏதாவது திசை மாத்தி கொண்டு விட்டுருவான். அதேதான். ஆனால் இவ்வளவு காலம் கிடந்தா இந்த பரமக்கடவுள் யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களும் படியாளுக்கு பெருமாள் பரம கடவுள் இவர் தான்டா. ஆனால் தம்பி உனக்கு 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டிடா. 2 பொண்டாட்டி. தலைமையில் ஒருவன் தங்கை. சரீர பாகத்தில் 2 பிள்ளை, 2 மகள், யானை முகம், பானை வயிறு, விநாயகர் பெருமாள், அழகான வடிவேலன். அப்பனுக்கு தப்பாத பிறந்தவன். முருகன். ஏன்னா அப்பவும் 2 பிள்ளை 2 பொண்டாட்டி. முருகன் 2 பொண்டாட்டி. அதே தான்டா. இவர்கள் என் குடும்பத்தில் ஒரு ஆனால் அடியார்கள் எக்கச்சக்கமான எந்த நேரத்திலும் சம்போ சிவசங்கரா நான் யாருக்கு போக மாட்டேன். போவோம் குளிச்சுன்னு வந்துடும்.
அட அதை விடு. யாரு எப்படி போறாங்க? எக்கச்சக்கமான அடியார்கள். அடியார்கள். ஏண்டா எவ்வளவு கடவுளா இருந்தாலும் அல்ல மனிதா இருந்தாலும் நல்ல அறிவு இருக்கணும், நல்ல ஞானம் இருக்கணும், பணம் இருக்கணும். இல்லன்னு சொன்னா ஒண்ணும் எவனும் மதிக்க மாட்டான். தம்பி என் மச்சான் இருக்காரு, அவன் நாராயணமூர்த்தி பொண்டாட்டியும் மார்பிள வச்சிருக்காரு. யாரு? மகாலட்சுமி. அவருக்கு செல்வத்துக்கு குறைபாடு கிடையாது. பொண்டாட்டி லட்சுமி மாரில வச்சு அவர் எப்படி கோர வரும்? ஆனா நானு பிச்சைக்காரன், சுடுகாடு பிச்சை எடுத்துக்கிறேன். ஐயோ அப்போ பார்த்தேன். அப்ப செல்வத்தை சிறந்தவன் குபேரன். அவனை நண்பர்களா வச்சுங்க. ஓ, சிநேகிதனா வச்சுக்கிறேன். 10 ரூபாய், ஒரு 10 ரூபாய் கொடு, என்கிட்ட வரும்போது திருப்பி கொடுக்குறேன். இப்படி அவனை சிநேகிதனா சிநேகிதனா வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். அப்ப கல்விக்கு ஒருவன் வேண்டும். அவன் யாரு? ஏன்னா இதெல்லாம் ஒரு நிறைமதி இங்க பக்கத்துல தானே யாரு இருக்கா? யாரு அது? அந்த கல்விக்காக அவன் யாரு? வேற இந்த உலகத்துல வேற எங்க சொன்னதான் தெரியும். இது பக்கத்துலதான். யாரு அது? எங்க இருக்கு? இங்க இதுனா ஒரு நிறைமதியில இருந்து இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா? திருவண்ணூர். அதிகமா திருவண்ணூர் நிஜமா இருக்கு. அந்த செவலுக்கு பக்கத்துல. பெரிய சேவல பக்கம் இருங்க. உந்திரப்பட்டதுக்கு இப்ப 25 கிலோமீட்டர், அது 40 பக்கம் தான்டா. இல்லடா அது கோட்டை இந்த அப்படியே பக்கத்துல கிராஸ் போனா அவ்வளவுதான். 30 கிலோமீட்டர் இருக்கும். இந்த உலகத்துக்கு இந்த பக்கம் தான். யாரு? திருவெண்ணநல்லூர். அவன் கல்வியில் சிறந்தவன். அவன் யாரு? யாரு? அந்த சுந்தரமூர்த்திக்காகவே 100 லட்சம் சுந்தரமூர்த்தி ரொம்ப அழகு. அழகு. என் மகன் முருகனை போல் வடிவமா இருப்பான். அவன் அழகிலும் சிறந்தவன், நல்ல அறிவிலும் சிறந்தவன். சுந்தரமூர்த்தி. அவன் என்ன செய்யறான்? தம்பி ஒரு வாலிப வயது. யார்? சுந்தரமூர்த்தி. 24 வயது. அவன் ஒரு பெண்ணை பார்த்து திருமண ஏற்பாடு செய்து மணவரையில உட்கார்ந்து இருக்கான். ஆமா, ஐயர் தாலி எடுத்து கொடுக்குறான். அவன் தாலி எடுத்து அவன் கழுத்துக்கு நேரா போறான். சுந்தரமூர்த்தி. ஆமா, அந்த நேரத்தில் நான் ஒரு சாமியாரா போறேன். ஆமா, சாமியாரா போயிட்டு தாலி கட்டாத. டேய், அவன் தாலி கட்டுவதை தடுத்து நிறுத்திய நல்ல புண்ணியம். ஐயோ, உலகத்துல தாலி எடுத்து கொடுத்து கேள்விப்பட்டிருக்கிறோம். தாலி கட்டுற போற போய் நிறுத்தி நல்ல புண்ணியம். தாலி கட்டாத. எனக்கு நீ அடிமை. நீ எனக்கு அடிமைடா. உனக்கு ஒரு அடிமை தேவையா? ஒரு பொண்டாடி தேவையா? ஒன்னும் பேச முடியல. எக்கச்சக்கமான கோபம் அப்படியே பொறி பறக்குது. பேச முடியல. சரி, அடிமை சொல்றேன். சாட்சி என்னாகுது? உன் பாட்டல் முதல் எனக்கு சாட்சி எழுதி விட்டுக்கிறாங்க. கொடுத்துருக்கான். ஓலைச்சு எடுத்து கொடுத்துப்பாங்க. அது எதுக்கு? இந்த சுந்தரமூர்த்தி அடியாருக்கு அடிமை இருக்கு. படிச்சான். அப்படியே அக்கின்னு கொடுத்துருவோம். போட்டோம். கொளுத்துட்டான். சாட்சி எழுதி போச்சு. சாமி, இன்னும் என்ன சாட்சி? செப்பேட்டை எடுத்து காமிச்சாரு. தங்க தகடல. சாமியாருக்கு அடிமை. ஆமா, பேச முடியல. கோபம் தாங்க முடியல. சிவா தாலி கட்டு விட்டு எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்த உடனே என்னுடைய பேரின்பத்தை கொடுத்து பிறகு 2 திருமணம் செய்து வைத்து நானும் தாலி கட்ட போது அப்பா தடுத்துட்டு திரும்பி போயிடுவா. 2 பொண்டாட்டி வருவான். ஒன்னே சமாளிக்க யோகிதை கிடையாது. அதுக்கு ஆனா கிடையாது. சரி, அப்படி தடுத்து பேரின்பத்தை கொடுத்து 63 நாயன்மார்கள். அந்த சுந்தரமூர்த்தி ஒருவன். அப்ப நான் தடுத்து ஆட்கொண்ட ஊர். தடுத்தாட்கொண்ட ஊர் அந்த திருவண்ணூர் பக்கத்தில் தத்தா குண்டு சொல்வாங்க. நான் தடுத்து ஆட்கொண்ட ஊர். தடுத்தாட்கொண்ட ஊருக்கு பேர் தடுத்தா குண்டு. அப்படி திருவண்ணூர். அப்ப அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய கருடை வள்ளல். ஆனால் ஒன்று என்னங்க, நான் மட்டும்தான் அப்படி. இடமாகத்திற்குரிய வருவது, கேள்விகளை கேட்பது, சாபத்தை பெறுவது, என்னை விட்டு பிரிவது அன்றாட பழக்கம். ஐயோ, ஆனா எனக்கு அப்படி அல்ல. எல்லோருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய ஆளு. யாரு கூப்பிட்டாலும் சரி அப்படியே போயிட்டு நின்றுவார்.
ஏன்னா அவர் தானே படிகளுக்கு பரமமூர்த்தி. அவரை கோரிச்சுன்னா வந்துருவாரு. அதெல்லாம் இன்று ஆ. எல்லோரும் காட்சி கொடுக்க வேண்டும். ஆமா. காலத்தாவது இல்லாமல் என் சரீரமாக கூடிய உமா ஆமா இந்த அடியா இருக்காங்க. ஆமா ஒரு உணவு என்னை விட பித்து அதிகம். ஓஹோ ஆமாங்க. அந்த அடியா இருக்கலாம். இந்த 63 நாயன்மார்கள். அதுல ஏண்டா ஓ இது போல ஒரு சின்ன ஊரு இதுல பெரிய பாரம் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. தாங்க முடியாதுங்க. ஒருத்தர் இருந்தா அந்த மாதிரி. யாரு அது? யாரு அந்த ஏன் பாருங்க கண்ணை நானும் காத்து ஆமா சிறிய அரசன். அவன் சிற்றரசன். ஏற்பாகன் ஒருவன். அவன் தான் செய்தா யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். தண்டோர போட்டுட்டு ஒரு தர்மக்குடியை நாட்டி வாரி கொடுக்கிறான். எதை கேட்டாலும் வாரி கொடுக்கப்படும் தர்மக்கொடி. ஆமா. அப்படி கொடுக்கின்ற போது இது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியல. என் பேர் ஒருத்தங்க அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்த்துட்டு நேர கையில வந்தான். பெரிய தாத்தா நீனோ படி அளக்கிற. நீனோ படி அளக்கிறியா? 200 ரூபாய் சேர்த்து கொடுக்க மாட்டா. நீங்க வாங்க மாதிரி சரி ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். இல்ல நானும் 6 மாசமா கேட்டுக்கிறேன். நம்ம அந்த கணக்குலயே வாழணும். நம்ம குடும்பம் வேற குடும்பம். அதெல்லாம் எப்படி நீ சரி அதை விடு அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்டாலும் வாரி வாங்கி கொடுக்கப்படும். இது எனக்கு தெரியாது. என் பேரை வந்தான். தாத்தா நீ என்ன படி அளக்கிற? என்ன அடிக்கிற? கூடத்தை போய் பாரு. ஒரு ஏற்பாடு சிறிய அரசன். அவன் தாங்க படி அளக்க பரமமூர்த்தி. நீ என்ன படி அளக்கிற? என்ன அடிக்கிற? அதை கேவலமா பேசுறான். யாரு? நீங்க அவனை இப்போ பாக்குறேன். அப்படி ஒரு சாமியார சென்று அந்த ஏற்பாடு நாட்டில் நான் தபயோகி அப்படி போறேன். தாட்டி மீசையோட அவன் என்ன பார்த்ததும் பாருங்கள் சுவாமி மரியாதை அப்படி சென்று சட்டாமுடியை தரித்து அப்படி போய் அமர்ந்திருக்க சுவாமி தங்களுடைய பாதம் பட்டது யார் செய்த புண்ணியமோ என் நாட்டு மக்கள் செய்த புண்ணியமோ அப்படி காலு வந்து ஆசீர்வாதம் வாங்குறான். ஏற்பாங்க. அப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு? ஏற்பாங்க இது என்னப்பா கொடி? தர்மக்கொடி. இது தர்மக்கொடி. ஆமா. யார் எதை கேட்டாலும் வாரி வழங்கப்படும். எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் வழங்கப்படும். எதை கேட்டாலும் கொடுப்பியா? கொடுக்கறேன்னு சொன்னோம். அப்ப நான் என்ன கேட்டா ஏற்பாங்க உன் பொண்டாட்டிய என் கூட அனுப்பு. அது சாமியார் புத்தி கரெக்டா காமிக்கிற மாதிரி. பொண்டாட்டி என் கூட அனுப்புறேன். ஏன் பொண்டாட்டி கேக்குறீங்க? அந்த ஏற்பாங்க பொண்டாட்டி அதான் சாமியார் புத்தி அந்த மாதிரி தான் போகும். சாமியாருக்கு பூரா பேரும் 1 2 இது என்ன கொடி? அது தர்மக்கொடி. எதை கேட்டாலும் கொடுக்கப்படும். அப்ப அனுப்பு அப்படி சொல்லி வாங்கி முடிவு. அவன் மனைவி அழைத்து சாமியாரோட போ அப்படி கூட்டி அனுப்புறான். நானும் போனேன். யாரு முடிச்சாலும் ஓடுது. அது நாடத்துக்காக போகும். அப்படி கூட்டிக்கிட்டு வரேன். இந்த வீதி வழியில பார்த்தாங்க. ஆமா நம்ம நாட்டின் மகாராணி ஆனா ஒரு சாமியாரோட ஓடி ஈட்டு போறான். பார்த்ததா எல்லாம் சாமியாரே இந்த நாட்டின் மகாராணி நீ என்ன மந்திரமாயம் பண்ண? என்ன பண்ண? ஈட்டு போறான். எடுத்தா தடித்தான் என்ன அடிக்க வரான். அப்ப ஓடி போய் ஏற்பாங்கிட்ட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு என்ன ஆள வச்சு ஒதுக்க பாக்குறியா? ஊரால விட்டு ஒதுக்க என்ன நியாயம்? புடுற தர்ம கூடிய அப்படின்னு சொன்ன. எடுத்தா வாழா என்ன தடுத்தும் புறபெரிய வெட்டி சாச்சிட்டான். சுவாமி இனிமேல் யாரும் ஒண்ணு தடுக்க மாட்டாங்க. என் மனைவி அழைத்து போ அப்படின்னு சொல்லிட்டான். அது அடுத்த ஊரு போறேன். பக்கத்தூர்ல ஊரு கோட்டையா
சரி ஆ. அது பக்கத்துல வழியா போறேன் போற அங்க பார்த்தான் ஆ. நம்ம நிறைமதி தான் பொண்ணு கொடுத்தோம் போட்டு கொடுத்தோம் இது ஏதோ நம்ம சாமியாருக்கு போறான் ஆமா அவன் பூரா தடுத்துங்கிறான் தூக்குறோம் மீண்டும் ஓடியார ஓடியார ஏற்பாக ஆ. அனுப்புறமா அனுப்பிட்டு அனுப்பிட்டு இத மாமியாருக்கு சண்டை வச்சு மாமியார் விட்டு ஜனத்தை விட்டு டேய் என்ன உதைக்க பாக்குறேன் உதவி பாக்குறியா அப்படி காட்ட மாதிரி ஆ. வீட்டு தவாளா வாளாயிட்ட. ஏவன் தடுத்தாங்க ஆ. அப்படி வச்சுட்டான் அவனி ரெடி சாச்சான் சாமி ஆ? இனிமேல் யார் தடுக்க மாட்டான் தடுக்க மாட்டான் என் பொண்டாட்டி நீ கூட்டி போ ஓ ஏன் முன்னாடி நீ கூட்டி போ அதே கலக்கம் இல்லாமல் ஆ. அடி போயிட்டான் ஆ அப்ப ஆ ஒரு அடி எடுத்து வச்சவனே வச்ச உடனே ஏற்பாக ஏற்பாரா நில் நில்லு உன் தர்மத்தையும் ஆ உன்னுடைய நீதியையும் நீதியையும் நான் மெச்சினேன் மெச்சினேன் அப்படி என்று ஆ. காட்சியை கொடுத்து காட்சியை கொடுத்து 63 நாயன்மார் நாயன்மார்களில் இயற்பிக நாயனா இயற்பிய நாயனா அவனும் ஒருவன் ஒருவன் ஆனால் ஆ. இந்த இரு நாட்டு குடிமக்கள் குடிமக்களையும் எல்லோருக்கும் திருக்கைலாயம் திருக்கையாயும் சொர்க்க சொர்க்க பதவியை அனுப்பி அடியாருக்கு அடியாராகவும் சென்று காட்சி கொடுக்கக்கூடிய ஆமா கருணவல்லர் வள்ளல் அதனால் ஆ. காலதாமதம் இல்லாமல் இல்லாமல் கரையிடமாக கூடிய ஆ. உமா மகேஸ்வரி அழைத்து வா. அவ்வாறுபடி என்றால் சிவபெருமான் உமா மகேஸ்வரி அளிக்க உமா மகேஸ்வரி தர்பார்
ஐயா